ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் மேலே இருக்கிற பாகம் அந்த மாதிரி கீழே இருக்கிற பாகத்தையெல்லாம் கத்தியில் கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்து நல்லா சீவிடுங்க. கத்திலையோ இல்லைன்னா ஸ்க்ராப்பர்லையோ எடுத்து தோலை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு உடனே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு வாழைக்காய் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வாழைக்காயை என்ன பண்ணணும், இது மாதிரி நான் கொஞ்சமாக மேலேயும் அந்த மேலே இருக்கிற பாகம் கீழே இருக்கிற பாகத்தை கட் பண்ணிவிட்டு 3 பீஸாக கட் பண்ணி இது மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா இது சீரகத்தூள், சிக்கன் 65 மசாலா அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சமாக நீங்கள் சீரகத்தூள் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். லெமனை பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரவை, நான் ப்ரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக ரவை எடுத்திருக்கேன். மசாலாவில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு முட்டையை அடித்து ஒரு சின்ன பேஷனில் ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தட்டில் நான் மசாலாவில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஒவ்வொன்றா இதில் போட்டு இதில் நல்லா கோட் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் எடுத்தோ இல்லை கையிலையோ நல்லா இதை கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா மசாலா எல்லாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி எல்லா பீசஸ்லையும் இந்த மசாலா ஒட்டி இருக்கணும். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா முட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் போட்டு நல்லா இதை டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவையில் போட்டு கொஞ்சமாக நீங்கள் பெரட்டி எடுத்துடணும். நான் முதல்ல ரவை அதிகமாக நான் இதில் போட்டு பெரட்டிட்டு அது மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பெரட்டி எடுத்துருங்க. முதல்ல எல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டில். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகணும் மொறுன்னு. அப்போ இரும்பு கடாய் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நீங்கள் நல்லா வேக விடுங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் அன்றைக்கி தயிர் சாதம் இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது மாதிரி வாழைக்காயில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மொறு வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் ரவை நீங்கள் இதை பரட்டி எடுத்தால் போதும். அதிகமாக போட வேண்டாம். நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன், மட்டன் வறுவலை விட இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.